எஸ், உள்ள வாங்க. ஐயோ, காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியல் நோக்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், உள்ள வாங்க. சார், என்னோட பைக் சாவி. பைக் சாவி? தரேன் தரேன். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? வித்தவுட் ஹெல்மெட் வந்திருக்கீங்க. வீலிங் வேற. இதுல 4 பேரு ஒரே பைக்ல. சார் சார், தெரியாம பண்ணிட்டோம் சார். இதுக்கப்புறம் சத்தியமா இப்படி பண்ண மாட்டோம் சார். சாரி சார். இதுக்கப்புறம் நீங்க பண்றீங்களா பண்ணலையான்றது முக்கியம் இல்ல. இப்ப ஏன் பண்ணீங்க அதுக்கு பதில சொல்லுங்க. சார், அதான் சொன்னனே, தெரியாம பண்ணிட்டோன்னு. இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம் சார். சாவியை மட்டும் கொடுத்துருங்க சார். அப்புறம் சார் ஏதோ ஃபைன் கட்டணும்லாம் சொன்னாரு. அது மட்டும் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா ஃபைனை கட்டிட்டு சாவி எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் சார். ஹோ, ஃபைன் கட்டுறதுக்குலாம் ரெடியா இருக்கீங்களா? அப்போ ஓகே, ஒரு 10,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு பைக் சாவி எடுத்துட்டு கிளம்புங்க. என்னது, 10,000மா? சார், அவ்வளோலாம் தர முடியாது. வேணும்னா 1000 2000 தரேன், வாங்கிக்கோங்க. அதுக்கு மேல 1 ரூபாய் கூட தர முடியாது. என்ன இவ்வளவு திமிரா பேசுறேன்? அப்ப நானும் பைக் சாவியை தர முடியாது. சார், யாரு சார் நீங்க? வித்தவுட் ஹெல்மெட்டுக்கு யாராவது 10,000 ரூபாய் கேட்பாங்களா? எனக்கும் ரூல்ஸ் தெரியும் சார். ஓஹோ, ரூல்ஸ் என்ன அறியுமோ? கொஞ்சம் பரையும். சார் சார், ப்ளீஸ் சார், சாவியை கொடுத்துருங்க சார். உங்களுக்கு 1000, அந்த வெளிய இருந்த அண்ணன் அந்த அண்ணனுக்கு 1000, 2 பேருக்கும் சேர்த்து 2000 கொடுத்துறேன் சார். ப்ளீஸ் சார். இப்பதான் என்னமோ ரூல்ஸ் தெரியும், அது தெரியும், இது தெரியும்னு ஓவரா கத்திட்டு இருந்த. என்ன பயந்துட்டியா? சார், நான் ஏன் சார் பயப்பட போறேன்? நான் பாருங்க, உங்க முன்னாடி நல்லா நிமிர்ந்து நின்னு பேசிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பாருங்க, பின்னாடி திரும்பி நின்னு பேசிட்டு இருக்கீங்க. இப்ப சொல்லுங்க, யாரு பயப்படுறான்னு? ஐயடா, பயமோ? எனக்கோ? என்ன பத்தி உனக்கு தெரியாதுல்ல, அதான் இப்படி பேசுற. போய் நம்ம முன்னாடி இருக்கிற எபிசோட்ஸ்ல எல்லாம் கேட்டு பாரு. இஎம்கே, கேஎஸ்கே, பிடி, இப்ப இதுலயும் காலடி எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன சார், ஊர் பேரா? சீரியல் பேரு. ஓஹோ. அட்மின், ஃபேஸ காட்டுற நேரம் வந்தாச்சு. பாட்ட போட்டு விடுங்க. அட்மின் பாட்டு போடணுமா? டேய், பாட்டு போட்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுற அளவுக்கு யாரா நீ? கண்ணுல திமிரு உன்னராகடிக்க வந்தாரு. தலைவன் வேற ரகம் பார்த்து உசாரு. முகர வீங்கிக்குமே, சைடு வாங்கிக்குமே, வரவ 3 வந்து தலைய சுத்தி ஆடிக்குமே. கண்ணுல திமிரு உன்னராகடிக்க. வாவ், என்ன ஸ்மார்ட்டா இருக்காரு. இவர்கிட்டயே இவ்வளவு நேரம் எதுக்கு பேசிக்கிட்டு இருந்தோம்? சார், இப்ப பேசுங்க. உங்க கண்ணை பார்த்து பேசுறேன். இப்ப பேசுங்க. என்ன ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு? சார், என்ன சொன்னீங்க? உங்க முன்னாடி உங்க கண்ணை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க, என்ன ரூல்ஸ் தெரியும் உங்களுக்கு? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. என்ன சைட் அடிக்கிறீங்களா? இல்ல இல்ல சார், இல்ல. அது வந்து சார், இல்ல, சாவி. கீ 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 வேணும். அதுக்கே இப்படி கீ கீ கீன்னு கத்திட்டு இருக்கீங்க? கீ தானே தரேன். சார், அது வித்தவுட் ஹெல்மெட் 4 பேர் போயிருக்கீங்க. வீலிங் பண்ணிருக்கீங்க. ஓவர் ஸ்பீட். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 5000 ரூபாய் வச்சுட்டு போங்க. ஓகே சார். 10,000 ரூபாய் போதுமா? கொடுத்துடுறேன் சார். 10,000மா? சரியா போச்சு, போங்க. நான் பின்னாடி திரும்பிட்டு இருக்கும் போது அவ்வளோ பேச்சு பேசுனீங்க. இப்ப முன்னாடி திரும்பி உங்க கண்ணை பார்த்து பேசுறேன். பேச்சே வரல, மாத்தி மாத்தி வர பேசுறீங்க. இப்ப புரியுதா நான் ஏன் பின்னாடி திரும்பி நின்னு பேசுறேன்னு? மேடம், நான் கண்ணை பார்த்து பேசினேன்னா எல்லாரும் என்ன சைட் அடிப்பாங்க மேடம். நான் பேசுறதே கேட்க மாட்டாங்க. அதனாலதான் திரும்பி நின்னு பேசிட்டு இருந்தேன். பாருங்க, நீங்க கூட என்ன சைட் அடிச்சிட்டு இருக்கீங்க. இல்லையே, நானும் உங்களை சைட் அடிக்கலையே சார். அவ்வளோ பெரிய அழகுலாம் நீங்க ஒன்றும் கிடையாது. உடனே ஓவரா உங்களையே நீங்க புகழ்ந்துக்கிறீங்க. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்படியா? அப்படியே மேடம், 5000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு நான் 10,000 ரூபாய் போதுமா சார்னு கேக்குறீங்க? அப்படியா சொன்னீங்க? என் காதுல வேற மாதிரி விழுந்துருச்சு சார். விழும் விழும், நல்லாவே விழும். சார், இங்க பாருங்க, என்னால 5000 ரூபாய் கொடுக்க முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுக்கட்டா? ப்ளீஸ் சார், நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த யூனிஃபார்ம் செம்ம ஃபிட்டா இருக்கு சார். ப்ளீஸ். நோ வே. 1000 ரூபாயை கொடுத்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டு போனா மறுபடியும் 1000 ரூபாய் தானே வாங்குவான்னு உங்களுக்கு திமிரு வந்துடும். அதெல்லாம் முடியாது. 5000 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய் வச்சுட்டு கிளம்புங்க. அப்பதான் அடுத்த வாட்டி ஐயோ 5000 ரூபாய் கொடுக்கணும், 10,000 ரூபாய் ஃபைன் கட்டணும்ன்ற பயம் வரும். சார், எனக்கு பயம் வருமோ இல்லையோ, உங்களுக்கு நல்லாவே இந்த 5000 ரூபாய் யூஸ் ஆகும் போலயே. என்ன சார் பண்ண போறீங்க? உங்க ஆளுக்கு கிஃப்டா? எக்ஸ்கியூஸ் மீ, ஷட் அப். வாட்? ஷட் அப்பா? ஹலோ. சரி, பார்க்கிறதுக்கு ரொம்ப இல்ல, ரொம்ப இல்லனாலும் ஓரளவுக்கு அழகா இருக்கீங்கன்றதுக்காக பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். சார், ரொம்ப பேசுனீங்க, அப்புறம் நான் யாருன்னு காமிக்க வேண்டியது வந்துரும். அப்படியா? வெரி இன்ட்ரெஸ்டிங். நீங்க யாருங்க? சொல்லவே இல்ல. நான் யாருன்னு காட்டுறதை விட எங்க அம்மாவை நீங்க பார்க்கணும். அப்ப தெரியும் உங்களுக்கு என்ன பத்தி.
யாருங்க உங்க அம்மா? இந்த நாட்டோட சிஎம்மா? ஆ, இல்ல. ஒருவேளை பிஎம்ஆ இருப்பாங்களோ? ஐயோ, பிஎம் மிஸ்டர் நரேந்திர மோடி ஜி ஆச்சே. அவரு அப்படியே பார்த்தாலும் அப்பா தானே வரணும். அம்மா எப்படி ஆகும்? வேற யாரு? பிரசிடென்டோ? சார் கலாய்க்கிறீங்கன்னு பச்சையாவே தெரியுது. சரி, உங்க அம்மாவை கூப்பிடுங்க, நான் அவங்க கிட்ட டீல் பண்ணிக்கிறேன். என்ன இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க? நீங்க தானங்க சொன்னீங்க அம்மாவை கூப்பிடுவேன், ஆட்டுக்குட்டியை கூப்பிடுவேன்னு. கூப்பிடுங்க, நான் பேசிக்கிறேன். இவ்ளோ பேசிட்டீங்களே, இருங்க இப்ப பாருங்க எங்க அம்மா எப்படி வராங்கன்னு. அம்மா போன் எடு, போன் எடு, போன் எடு. தப்பும் பண்ணிட்டு என்ன பேச்சு? வாய் வாய், சரியான வாய். இதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போற இடத்துல பாவம் மாமியாரு புருஷன் மாமனார்னு எல்லாம் இது கிட்ட இருந்து நல்லா வாங்கி கட்டிக்க போறாங்க. என்கிட்டயே ரூல்ஸ பத்தி பேசுறியா மவளே? உன்கிட்ட 10,000 ரூபாய் வாங்காம விடவே மாட்டேன்டி. என்கிட்ட ஒரு 4 தடவை கெஞ்சி இருந்தீனா கூட 1000 ரூபாயோட விட்டுருப்பேன். ஆனா என்னென்ன பேச்சு பேசினேன். வாடி வா, அம்மாவையும் கூட்டிட்டு வா, உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா, எல்லார்கிட்ட இருந்தும் சேர்த்து 10,000 ரூபாய் வாங்குறேன். அம்மா, இங்க ஹாஸ்டல் கிட்ட இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறேம்மா. அது ஒண்ணும் இல்லம்மா, அவுட்டிங் போலான்னு போனோம். 4 பேரும் சேர்ந்து தாம்மா போனோம். உடனே ஓவர் ஸ்பீடு, வீலிங், அப்புறம் வித்தவுட் ஹெல்மெட் அப்படி இப்படின்னு சொல்லி பிடிச்சு வச்சிட்டாங்கம்மா. அது நம்மளோட பக்கத்து வீட்ல இருக்கிற ராஜியோடதுமா. வண்டியோட போலனா செருப்ப கழட்டி அடிப்பாமா. கொஞ்சம் சீக்கிரம் வந்து அவர்கிட்ட பேசுமா. அவர் வேற ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்காருமா. சரியாம்மா? சீக்கிரம் வா. சார், எங்க அம்மா இப்ப வருவாங்க. அவங்க கிட்ட எதுவா இருந்தாலும் பேசுங்க. வரட்டும் வரட்டும், நோ ப்ராப்ளம். உங்க வீடு எங்க இருக்கு? அண்ணா நகர்ல. அண்ணா நகர்ல இருந்து இங்க வரதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகும். வாங்களேன், கொஞ்ச நேரம் உட்காந்து பேசுவோம். இல்ல வேணா விட்டுலாம். இப்போதைக்கு நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். எப்படியும் உங்க கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த கேஸ் எடுக்கணும். அதான் நீங்க வந்துட்டீங்களே, சரி உங்கள்ட்ட பேசலாமேன்னு கேட்டேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன சார் இருக்கு? உங்ககிட்ட பேசுறதுக்கு தானே இருக்கு. இருங்க கேக்குறேன். ஆமா, இந்த ஹேர் ஸ்டைல் யாரு உங்ககிட்ட சொன்னது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குன்னு? ஐ மீன் உங்க ஒட்டுமொத்த ஹேர் ஸ்டைல சொல்லல, அங்க 2 முடி நட்டுட்டு நிக்குதுல, அத மீன் பண்ண. எக்ஸ்கியூஸ் மீ, இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்கீங்க, என்ன கிண்டல் பண்றீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல? அறிவில்லையா? ஏய், இவ்ளோ நேரம் 10,000 தான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ பேசின பேச்சுக்கு இன்னொரு 10,000 ரூபாய் சேர்த்து போட்டு கொடு. ஹலோ, வா போன்னு பேசுனீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவேன்னு தெரியாது. ஒழுங்கா வாங்க போங்கன்னு மரியாதையா பேசுங்க. அப்படிங்களா? சரிங்க, வாங்க 20,000 ரூபாயை வச்சுட்டு போங்க. இப்போ ஓகேங்களா? என் பொண்ணு சார். அம்மா வாங்க வாங்க, நீங்க தான் இந்த பஜாரியோட அம்மாவா? ஹலோ, பஜாரி அப்படி இப்படின்னு சொன்னீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார் ரொம்ப சூடானவரா இருப்பாரோ? சரி, நம்ம பாணிலே போய் சமாளிப்போம். சார் சார், என் பொண்ணு எல்லாத்தையுமே போன்ல சொன்னா. அவ பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு சார். இவ்ளோ பெரிய ஹைவேஸ்ல லாரி, பஸ், கார்னு என்னென்னமோ வந்துகிட்டு இருக்கு சார். முன்னாடி காலத்துலலாம் வீடுலாம் சைக்கிள் மட்டும் தான் இருக்கும். ஆனா இப்ப 2 வண்டி 1 கார் இல்லாத வீடு உங்களால பார்க்க முடியுமா சார்? நம்ம பொருளாதாரம் உயர்ந்துகிட்டே இருக்கு சார். இந்த நிலைமையில போய் இவ ஓவர் ஸ்பீட்ல எல்லாம் வந்துட்டு, அதுவும் ஹெல்மெட் போடாம 4 பேரு வீலிங் வேற. சார் எனக்கெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு சார். அம்மா, அது மட்டும் இல்லம்மா, ஓவரா வர பேசுறாங்க. இருக்கும் சார், இருக்கும். வீட்லயே அடங்க மாட்டா சார். சரியான வாயாடி. என் பேச்சு ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டா சார். எதிர்த்து பேசுவா சார். அம்மா பேச்ச கேட்காம, அம்மாவை மதிக்காம, அம்மாவை என்ன பேசினாலும் எதிர்த்து பேசுறதுக்குலாம் ஏதாவது தண்டனை இருக்கா சார்? நல்லா சொல்லுங்க சார். ஏதாவது ஒரு சட்டம் அப்படி இப்படி இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அப்படி மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மொத கம்ப்ளைண்ட் நான் தான் கொடுப்பேன், அதுவும் என் பொண்ணு மேல. வீட்டுக்கு வந்தா ஒரே டார்ச்சர் சார். முடியல, அதனாலதான் ஹாஸ்டல் அனுப்பி விட்டேன். ஹாஸ்டல்லையும் போய் பிரச்சனை பண்ண நான் என்னதான் சார் பண்ணுவேன்? நீங்க பாருங்க, எவ்வளவு தங்கமானவரா இருக்கீங்க. உங்களை பெத்த அம்மாலாம் உங்களை நினைச்சு எவ்வளவு பெருமைப்படுவாங்கல்ல சார். ஆனா என் பொண்ணு பாருங்க சார், பொம்பளை பிள்ளைய பெத்து வச்சிருக்கேன். என் மனசுக்குள்ள எவ்வளவு கவலைகள் இருக்கும். அத பத்திலாம் கொஞ்சம் கூட இவளுக்கு அக்கறையே கிடையாது சார். புடிச்சு உள்ள ஜெயில போடுங்க சார். 4 முட்டிக்கு முட்டி 4 தட்டு அனுப்புங்க சார். என்னடி ஜெயிலுக்குள்ள போய் கம்பி என்றியா? நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டு நீ இங்க எதுக்கு வந்திருக்க? என்னமோ பேசிக்கிட்டு இருக்க. அதுவும் அந்த ஆள் முன்னாடி இந்த பஜார் எல்லாம் சொன்னாருமா, அவரு முன்னாடி என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்கல. அடியே, ஃபைன் கட்டாம உன்னை கூட்டிட்டு போறேன், மூடிக்கிட்டு நில்லு. ஃபைன் கட்டாமையா? இந்த ஆள் ஒத்துக்க மாட்டானேமா. நான் பாத்துக்கிறேன்டி. சார் நீங்களே ஜெயில ஒரு 10 நாள் வச்சிருங்க சார். அப்பதான் இந்த எரும மாடுக்கெல்லாம் புத்தி வரும் சார். அவங்க அப்பாக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா எவ்வளவு வருத்தப்படுவாரு தெரியுமா சார்? இப்படி ஒரு கேடு கெட்டவளை பெத்து வச்சிருக்கோமேன்னு நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாரு சார். ஏற்கனவே எங்க குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு சார். அந்த கஷ்டத்துலயும் இவளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இவ இப்படி படிக்காம அங்க சுத்திக்கிட்டு இருக்கா சார். அவளுக்கு 4 புத்திமதியை சொல்லி அனுப்புங்க சார். ஐயோ அம்மா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. உங்க பொண்ணு ரொம்ப பஜாரியா அப்படி இப்படி கத்திட்டு இருந்தாங்க. நான் கூட நீங்களும் அவங்கள மாதிரி தான் நினைச்சேன். ஆனா நீங்க ரொம்ப நல்ல கேரக்டரா இருக்கீங்களே சார். எங்க குடும்பமே நல்ல குடும்பம் சார். இந்த ஒருத்தி மட்டும் தான் சார் தப்பி வந்து பிறந்துட்டா. இவளால தான் சார் என் மானம், என் மரியாதை எல்லாத்தையும் இழந்துட்டு உட்காந்துருக்கேன் சார். அம்மா, உனக்கு கூப்பிட்டதுக்கு நான் கூப்பிடாம இருந்திருக்கலாமா? ஓ மான மரியாதை இழந்துச்சுன்னு சொன்னியே, இங்க ஏன் மான மரியாதை இழந்துகிட்டு இருக்கமா? இது தெரியாம நீ பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கே. ஐயோ, ஏற்கனவே ரொம்ப கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்ப என்னென்னலாம் சொல்ல போறானோ தெரியலையே.
ஆமாமா, சரி சரி, ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட முகத்துக்காக உங்க பொண்ணை நான் விடுறேன். இதுக்கப்புறம் இந்த வண்டியில போறது, ஹெல்மெட் இல்லாம போறது, ஓவர் ஸ்பீட்ல போறது, 4 பேர் சேர்ந்து போறதுலாம் இருக்க கூடாதுன்னு சொல்லி வைங்க. சார் 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 என்ன விட்டுட்டீங்க? 4 நாள் வச்சிருந்து அனுப்புங்க சார். நல்லா வச்சு முட்டிக்கு முட்டி 4 தட்டு தட்டுங்க சார். அப்பதான் இவளுக்குலாம் புத்தி வரும் சார். வாயிலும் ஒரு தட்டு தட்டுங்க சார். ஓவர் வாய் சார். அம்மா. ஐயோ அம்மா, அதெல்லாம் நாங்க பண்ண முடியாது. நீங்க வேணா பண்ணலாம். உங்க பொண்ணை நீங்களே கூட்டிட்டு போங்க. ஐயோ சார், ரொம்ப நன்றி சார். உங்க அம்மா அப்பா உங்களை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க சார். நான் உங்களை கேட்டேன்னு சொல்லுங்க. சார், போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. உன்ன வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. யாரு கிட்ட? இந்த சுடரா கொக்கா? ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அப்புறம் என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்னு தானே பாக்குறீங்க? ஆமாங்க, நிறைய பேர் நிறைய நாள் கேட்டுட்டே இருந்தீங்க ஆதித்யாவை காட்டுங்க காட்டுங்கன்னு. சரி ஓகே, நம்ம அட்மினும் மனசரிங்கி வந்து நம்மள இங்க கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் இந்த சீரிஸ் ஃபுல்லாவே நானும் டிராவல் பண்ணுவேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சீரிஸ்ன்னு சொன்னோடனே லவ் ரொமான்ஸ் அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க. இது ஃபுல்லாவே காமெடி சீரிஸ் தான். சரி ஓகே, உங்களை நாளைக்கு எபிசோட்ல சந்திக்கிறேன். பாய் மக்களே. கை கால் மாறிக்குமே புசுகு மாறிக்குமே வர ஏனி படி ஏறிக்குமே